வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது ஓகே கமிட்டினா அங்கே ஹோஸ்ட் மோட்டல் காம்பேட் 1 படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேமில் பார்த்த நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி வேறு மாதிரி ஒரு படமாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான படம் தான் சொல்ல முடியும். ஃபேன்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஃபீட்பேக்கை வாங்கி நாங்கள் மோட்டல் காம்பேட் 2 இன்னும் பெட்டராக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மோட்டல் காம்பேட் 2 எப்படா வரும் நீங்கள் கேட்டிங்கன்னா, மோட்டல் காம்பேட் 2 எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ எடுத்து கிட்டத்தட்ட மொத்த ஷூட்டிங்குமே ரேப் ஆகி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போது கொண்டு முடிஞ்சிச்சு நான் கேள்விப்பட்டேன். இந்த வருஷமே வர வேண்டிய படம் தான். பட் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் நடுவில் பண்ணாங்க. டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ண ஒரு மாதம் கழிச்சு இந்த படத்தை நாங்கள் ஒரு வருஷம் டிலே பண்ண போகிறோங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மொத்த ஒர்க்கும், அதாவது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதை தாண்டி ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக முடிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் இந்த படத்தை ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் தான் அது வருதுங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஏன் ஒரு வருஷம் கிட்ட டிலே பண்ணாங்கன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. பட் ஃபேன்ஸ் கொடுத்த அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட் படி ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கணும். பாசிபிளி இந்த படத்தோட ரீஷூட் வந்து வர ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மொத்த படத்தையுமே ரீஷூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இருந்தாலும் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைக்க போகிறாங்களாம். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வர போகிற மோட்டல் காம்பேட் 2 கொஞ்சம் நல்லா இருக்க வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ மோட்டல் காம்பேட் 2 கதை என்ன மாதிரி அமைய போது, மோட்டல் காம்பேட் 1 கண்டினியூஷன் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க, அண்ட் இந்த படத்தோட கேஸ்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மோட்டல் காம்பேட் 2 நிறைய பேரோட ஃபேவரட் காம்பேட்டன்ட்டை இறக்கி விட போகிறாங்க, நம்ம ஜானி கேஜ். ஸோ ஜானி கேஜ் இந்த படத்தில் ரிட்டன் ஆக போகிற ஒரு விஷயம் போன படத்திலே டீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஸோ போன படத்தோட கான்செப்ட் படி பார்க்கும்போது கோல் யங் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோட்டகனிஸ்டாக இருந்தது. கோல் யங்குங்கிற ஒரு கேரக்டர் மோட்டல் காம்பேட் கேம்லேயே கிடையாது. ஸோ அந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்ட அந்த கேரக்டர் இப்போதைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோரோவை போட்டு தள்ளி அங்கே இருந்த நம்ம பீஹன், அதாவது சப்ஜீரோவையும் போட்டு தள்ள ஹெல்ப் பண்ணி இப்போதைக்கு இந்த மற்ற காம்பேட்டன்ஸை சேர்க்கறதுக்கான அந்த வேலையில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கண்டிப்பாக ஜானி கேஜை தேடி கண்டுபிடிச்சி அவனை இந்த டீமுக்குள்ளே கூட்டிகிட்டு வர ஒரு வேலையை கோலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜானி கேஜா இந்த படத்தில் நடிக்க போகிறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பில்லி புச்சர், கார்ல் அர்பன். ஸோ ஃபஸ்ட் இந்த கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமாக தான் இருந்துச்சு. இது நல்ல ஆக்டர் தான், பட் இருந்தாலும் ஜானி கேஜோட அந்த கரிஷ்மா, அவருடைய எனர்ஜிக்கு இவரால் மேட்ச் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி எழும்ப தான் செஞ்சது. அதுவும் இந்த ஜானி கேஜை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபெயில்டு சூப்பர் ஸ்டாராக தான் இருப்பார். லைக் அவர் ஹாலிவுட் ஹீரோ தான், எந்த ஒரு பவருமே இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு ஃபெயில்டு சூப்பர் ஸ்டாராக இருந்து அதுக்கப்புறம் இந்த மோட்டல் காம்பேட் வச்சு தன்னுடைய அந்த திறமையை ப்ரூவ் பண்ணி தன்னுடைய பவர்ஸை கிரகிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மிலிட்ரி ஜென்ரலாக மாற்ற மாதிரி அந்த கதையை எழுதியிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த மோட்டல் காம்பேட் 1 அந்த ஒருத்தனா கதை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு அவர் ஸ்டில் ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருக்காரு. பட் அவருடைய அந்த ஆக்டிங் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெயிலியரை நோக்கி போகக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் அவர் மாறிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த காம்பேட்டுங்கிற ஒரு விஷயம் அவருக்கு இன்னும் அதிகமான கான்ஃபிடன்ஸை கொடுக்குற மாதிரி கதையை எழுதியிருப்பாங்க. ஸோ அதை தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலையுமே ஃபாலோ பண்ண போகிறாங்க நம்புறேன். இப்போ நான் சொல்கிற அந்த 10 அங்கமும் பக்குவமாக பொருந்தக்கூடிய ஒரு ஆக்டர்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம மிஸ் WWE மிஸ் கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்ட்லி அவருடைய அந்த கரிஷ்மா தான் நம்ம ஜானி கேஜுக்கு தேவை. ஸோ WWE மிஸ் எப்படியோ அதே மாதிரி தான் மோட்டல் காம்பேட்டில் ஜானி கேஜ். ஸோ நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது மிஸ்ஸாக தான் அந்த பக்கம் கேஸ்ட் பண்ணுவாங்கன்னு. ரயான் ரெனால்ட்ஸோட பேர் கூட அங்கங்கே அடிபட்டு இருந்துச்சு. பட் ரயான் ரெனால்ட்ஸ்லாம் உள்ள வரதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மோட்டல் காம்பேட் 1 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். ஸோ அதுக்கேற்ற பட்ஜெட் தான் இப்போதைக்கு மோட்டல் காம்பேட் 2க்கும் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஸோ மிஸ் வந்து பெர்ஃபெக்டாக அந்த ரோலில் செட் ஆகக்கூடிய ஒரு ஆக்டர் தான். பட் அகைன் அது வந்து நடக்கலை. கார்ல் அர்பனை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கார்ல் அர்பன் இப்போதைக்கு பாய் சீரிஸ் மூலிமா மிக பெருசாக ஒரு ரீச் வந்து அட்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேன் பேஸை உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்காகவும் அதே மாதிரி இவர் ஹை டிமாண்டிங் சேலரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு நல்ல ஆக்டரை கேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குங்கிற டாப்பிக்கில் கூட பாசிபிளி இந்த கார்ல் அர்பனை கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் கார்ல் அர்பன் வயசாகி இருக்க அந்த சமயத்தில் மேபி ஓல்டர் ஜானி கேஜை தான் காமிக்க ட்ரை பண்ண போகிறாங்களோ. ஏன்னா போன படத்தோட எண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானி கேஜோட அந்த போஸ்டர் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த போஸ்டரில் அவர் ஃபேர்லி யங்கான ஒரு ஆக்டராக தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறாரு. மேபி அது பழைய போஸ்டராக இருக்கலாம். ஆரம்பத்தில் நல்லா இருந்தால் ஜானி கேஜ் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஸ்டார்டமை இழந்து வயசான ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேஜில் இருக்காருங்கிற மாதிரி அழகாகவே காட்டலாம். அந்த டிப்ரெஷனில் இருந்து அவருடைய ஸ்டார்டமை திரும்ப அட்டைன் பண்ணுறதுக்கு இந்த காம்பேட் ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி கோலிங் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கூட கதையை எழுதியிருக்கலாம். ஒரு ஃபேர்லி டிப்ரெஸ்டான ஜானி கேஜை இந்த படத்தில் பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. ஸோ கார்ல் அர்பன் என்ன மாதிரி இந்த ரோலை புல் ஆஃப் பண்ண போறாருன்னு பொறுத்தது பார்த்தாதாக தெரியும். அவருடைய 2-3 பிஹைண்ட் தி செட் பிக்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே. அண்ட் அவர் கிரீன் வெஸ்ட் போட்டிருக்காரு. மோட்டல் காம்பேட் 11 வந்து அந்த கிரீன் வெஸ்ட் தான். பட் மோட்டல் காம்பேட் 11 அவர் சூப்பர் ஸ்டாராலாம் இருக்க மாட்டார். ஐ மீன் ஆக்டராக இல்லாமல் அந்த மிலிட்ரிக்குள்ளே வந்திருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. மேபி இங்கே வர போகிற ஜானி கேஜ் டேரக்டாக மிலிட்ரி கையாக தான் இருக்க மாதிரி காமிக்க போகிறாங்களோ டவுட்டாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணாலும் சரி இந்த ஜானி கேஜை பர்ஃபெக்டாக புல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் தாறுமாறாக அமைஞ்சிடும். இப்போ சீசன் 4 அந்த புச்சரோட ஆக்டிங்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு கன்வின்சிங்காக தான் இருக்குது ஜானி கேஜா சூட் ஆவார்னு. பட் எல்லாத்தையுமே நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம் இந்த மோட்டல் காம்பேட் 2 ஜானி கேஜ் என்ன மாதிரி கூட்டு வர போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தில் ஜானி கேஜுக்கு அந்த அர்கானாவை காமிப்பாங்களாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. அர்கானானா ஒவ்வொரு காம்பேட்டன்ஸோட கையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அந்த டிராகன் சிம்பிள் இருக்கும். அந்த டிராகன் சிம்பிள் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பவர்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க தான் இந்த காம்பேட்டுக்கு அந்த மோட்டல் காம்பேட் டோர்னமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணப்பட்ட சாம்பியன்ஸ். அந்த வகையில் கோல் யங் ஜானி கேஜை தேடி போகிறாருன்னா கண்டிப்பாக அவர் கையிலுமே அர்கானா இருக்கணும். அர்கானா இருந்தால் அவருக்கு பவர்ஸுமே இருக்கணும். நார்மலாகவே அந்த ஷேடோ பவர்ஸ் தான் அந்த பக்கம் ஜானி கேஜுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் எடுத்தோடனே அது வந்து அன்லாக் ஆகியிருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜானி கேஜ் அதை ஏர்ன் பண்ணுற மாதிரி அந்த மோட்டல் காம்பேட் X and 1 வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த படத்தில் ஜானி கேஜை ஒரு நார்மல் ஆக்டராகவே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பவர்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி கூட கதையை எழுதலாம். ஜானி கேஜை மட்டும் புதுசாக மோட்டல் காம்பேட் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவர் கூடவே சேர்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் ரிட்டன் ஆக போகிறாங்க. மிக முக்கியமாக குவான் சி அண்ட் ஷாவ் கான்.
ஷவுகானா இந்த ஆக்டரை தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங் சொல்ல முடியும். அந்த மனுஷன் உண்மையாகவே ஷவுகான் ஒரு லுக்கில் தாங்க இருக்காப்புல. ஷவுகான் வந்து ஒரு ரூத்லெஸ் அவுட்வேர்ல்ட் ரூலர். அவர் தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காரு மனுஷன். போன படத்தில் நீங்கள் மோட்டல் காம்பேட் 1 எடுத்து பார்த்தீங்கன்னா அது முழுக்கவே டோர்னமெண்ட் பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ டோர்னமெண்ட்டை அட்டன் பண்ண விடாமல் எத்தனை எலிமெண்ட்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளுறதுக்காக ஷாங்சங் பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அதை தடுக்க தான் எத்தனை எலிமெண்ட்ஸ் சண்டை போடுற மாதிரி கதையை எழுதியிருப்பாங்க. டோர்னமெண்ட்டே கிக் ஆஃப் ஆகியிருக்காது. 10வது டோர்னமெண்ட் இன்னும் நடக்கவே இல்லை. ஸோ மோட்டல் காம்பேட் 2ல் தான் 10வது டோர்னமெண்ட் நடக்க போகுதுங்கிறத ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டோர்னமெண்ட்டை நடத்துறது வேறு யாரும் இல்லை, ஷவுகான் தான். ஷவுகான் ஆப்வியஸாக அந்த டோர்னமெண்ட்டில் கேமை பொறுத்த வரைக்கும் தோற்றுருவார். பட் படத்தில் அந்த வேறு மாதிரி கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். என்ன பண்ண போகிறாங்க தெரியல. பட் ஆக்டர் பர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங். ஸோ ஷவுகான் இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஷவுகான் கூடவே சேர்ந்து சிண்டலும் வர மாதிரி கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். சிண்டல் இடேனியான்னு சொல்லப்படுற என்னோட ரெல்மோட ரூலர். எத்தனை கேப்சர் பண்ணுற வரதுக்கு முன்னாடி நம்ம ஷவுகான் பார்த்தீங்கன்னா இடேனியாவை தான் கேப்சர் பண்ணியிருப்பாரு. அந்த ரூலர் அந்த குவீனை தன்னுடைய குவீனா மாற்றுறது மட்டும் இல்லாமல் கிட்டானாவையுமே தன்னுடைய மகளாக ஏற்றுப்பாரு. கிட்டானாவும் இந்த படத்தில் வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அவுட் வேர்ல்டை எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணலாம். போன முறை அது ஒரு பாலைவனமாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் அவுட் வேர்ல்ட் அதோட இன்னும் பெட்டரான ஒரு உலகம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவுட் வேர்ல்டு இன்னும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கேன். இவங்க கூடவே சேர்ந்து குவான்சியுமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காரு. குவான்சி என்னதான் ஷவுகான் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவருடைய உண்மையான விசுவாசம் ஷினாக் கிட்ட தான் இருக்கும். ஷினாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் கார்டு. இந்த குவான்சியும் ஷினாக்கும் ஒன்றா சேர்ந்து பல பிளான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் குவான்சியே இந்த படத்தில் கூட்டு வராங்கன்னா கண்டிப்பாக நெதர்ரெல்ம்ங்கிறதையுமே காமிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நெதர்ரெல்ம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட ஹெல் மந்திரி. போன படத்தில் ஸ்கார்பியன் செத்துட்டு அப்புறம் அவர் உலகத்தில் அது நரக மாதிரி இருக்க உலகத்துக்கு போயிட்டு வந்தால அதுதான் நெதர்ரெல்ம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம குவான்சி இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ நெதர்ரெல்ம் அண்ட் குவான்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குவான்சி கூடவே சேர்ந்து பீஹானையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போன படத்தில் தான் பீஹான் சப்ஜீரோ செத்து போயிட்டாரா. இந்த படத்தில் எப்படா ரிட்டர்ன் வருவார் நீங்கள் கேட்டிங்கன்னா கான்செப்ட் படி பார்க்கும்போது சப்ஜீரோவாக இருந்த பீஹான் செத்து போய் நூப் சைப்பட்டா வருவார். ஸோ செத்து போன பீஹானை இன்னொரு ரோல் வடிவத்தில் இன்னொரு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம குவான்சி மாற்றி அமைச்சிருப்பாரு. ஸோ நூப் சைபாட் வெர்ஷன் ஆஃப் பீஹான் இந்த படத்தில் அப்பீர் ஆகலாம். ஸோ நூப் சைபாட்டா இந்த பக்கம் பீஹான் வரும்போது அவருடைய தம்பி தான் அடுத்த சப்ஜீரோவாக மாறுவார், குவைலாங். ஸோ அண்ணனோட இடத்துக்கு தம்பி வரமா தான் அந்த கதையை எழுதியிருப்பாங்க. ஸோ அதன்படி பாசிபிளி இந்த படத்தில் குவைலாங் கூட இன்ட்ரோ ஆகலாம். அண்ட் ஆப்வியஸாக நம்ம ஸ்கார்பியனும் இந்த படத்தில் வரதான் போகிறாரு. ஹிரோஷி சனாடா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் போன படத்தில் ஸ்கார்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் டைம் மட்டும் கொடுத்து அமைச்சிட்டாங்க. வெறும் 10 நிமிஷம் தான் வந்தாப்பில். பட் இப்போ வரப்போகிற மோட்டல் காம்பேட் 2ல் இன்னும் நீங்கள் அதிகமான ஸ்க்ரீன் டைம் இந்த ஸ்கார்பியனுக்கு எதிர்பார்க்கலாம்ங்கிறத டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்கார்பியன் இந்த படத்தில் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆக போகிறாரு. அண்ட் அதிகமான ஸ்க்ரீன் டைம்லேயே வர போகிறாருன்னு சொல்லி பேசப்படுற அந்த சமயத்தில் இவருமே மோட்டல் காம்பேட் டோர்னமெண்ட்டில் இன்வால்வ் ஆகலாம். அது நல்லா தான் இருக்கும். பட் அந்த கதையை என்ன மாதிரி எழுத போகிறாங்கன்னு தெரியல. டோர்னமெண்ட்டுக்குள்ளே வராமல் ஒரு மர்சனரி மாதிரி கூட இந்த பக்கம் நம்ம ஸ்கார்பியனை குவான்சி யூஸ் பண்ணுற மாதிரி கதையும் போகலாம். பட் மோட்டல் காம்பேட் 1ல் ஸ்கார்பியன் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்க அந்த காந்தனால. ஸோ அந்த கதையை என்ன மாதிரி மோட்டல் காம்பேட் 2ல் வடிவமைக்க போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பட் மோட்டல் காம்பேட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மோட்டல் காம்பேட் டோர்னமெண்ட் பேஸ் பண்ணி தான் நகர போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் அந்த அவுட்கமாக கம்ப்ளீட்டாக மாற்றலாம் நம்புகிறேன். ஏன்னா அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பார்த்த நிறைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு வருஷம் கிட்ட டிலே பண்ணிருக்காங்களே. ஸோ அடுத்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட இந்த கதையில் பல மாற்றங்கள் நிகழலாம். ஸோ என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க, என்ன மாதிரி இந்த கதை இருக்க போது, இந்த கதையிலுமே ஆர்க்கான ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுமா இல்லையாங்கிறத மொத்தமாக வெயிட் பண்ணி பார்ப்போம். டோர்னமெண்ட்டை கண்டிப்பாக பெஸ்ட்டாக காட்டியே ஆகணும். ஸோ சொதப்பிட்டாதுக்கிட்ட எப்போ போன படம் ஆவரேஜாக போயிடுச்சு, இந்த படம் நல்லாயிருக்கும் நம்புவோம். செத்த மோட்டல் காம்பேட் ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களுடைய ஃபேவரட் காம்பேட்டன் யாரும் சொல்லி மார்க்கெட் மீக்கில் காம்பெட்டு அந்த லிங்க் தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பட்டு இருந்திருக்கேன். ஹேஃபன் கைஸ் வட்டா.